வாழ்க வளமுடன். உயிர் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படையான இயக்க மூலக்கூறு ஆகும். நம்ம எல்லாம் சயின்ஸ்ல ஆட்டமை படிச்சிருப்போம். ஆட்டம் நடுவுல நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய உயிர் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அணுக்களால் தான் ஆனது. அந்த அணுக்கள்ல உயிர் பொருளுக்கும் ஜட பொருளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த உயிர் பொருள்கள்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ உயிர்னா ஒரு அணுவுல இருந்து இன்னொரு அணுவுக்கு எலக்ட்ரான்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது லைவ் கண்டக்டர்ன்றாங்க. அது கண்டக்டர்ல கரண்ட் போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது, அதுதான் உயிர். அப்ப நம்ம உடம்பு ஃபுல்லா அணுக்களால் ஆனது. அந்த அணுக்கள்ல உயிர் இருக்குதுன்னா அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது தான் உயிர் என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம். இந்த உயிரை பற்றி மேலும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, மனவளக்கலையில கற்றுக் கொடுக்கக்கூடிய காயக்கல்ப பயிற்சின்னு ஒன்று இருக்கு. அதை அனைவரும் கத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில உயிரை பற்றி ரொம்ப விளக்கமாகவும் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில விளக்கமா சொல்லி தராங்க. மனவளக்கலையில அந்த காயக்கல்ப பயிற்சியில ஒரு 3 மணி நேரம் நடக்கும். இந்த பயிற்சியில சித்தர்களுடைய பாடல்களை பத்தி சொல்லி அந்த பாடல்களுக்கு ஒரு முறையான விளக்கத்தை அளிச்சு, இந்த சித்தர்கள்லாம் எப்படி உயிரை புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த உயிருக்கு எப்படி பயிற்சி செஞ்சாங்க, அந்த உயிருக்கு பயிற்சி செய்யறதுனால அவங்க எப்படி ரொம்ப நாள் அவங்க உடலை அழியாம பாதுகாத்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு 20 வருஷம் காயக்கல்ப பயிற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராருன்னு வச்சுங்களேன், அவராலேயும் அந்த நிலையை அடைய முடியும். எனக்கு தெரிஞ்ச மனவளக்கலை பயிற்சி எடுத்த நிறைய மூத்த பேராசிரியர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால்தான் மகரிஷி என்ன பண்றாங்கன்னா, உயிர் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும், இந்த தோற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய இயக்க மூலக்கூறு, அதாவது அசையக்கூடிய மூலக்கூறு, அது எதுன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான் தான். சரிங்களா? உயிர் என்பது எலக்ட்ரானை டைரக்டா சிம்பிளா சொல்லிட முடியாது. அந்த எலக்ட்ரானுடைய இயக்கம், அந்த அந்த கடல் அலை இருக்கிறது, அந்த அலையில ஒரு இயக்கம் இருக்கிறது. அங்க தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில இயக்கம் ஒன்று இருக்கு, அதுதான் அலையா இருக்கிறது. அந்த அலையை எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த இயக்கத்தை எடுத்துட்டோம்னா வெறும் தண்ணி தான் இருக்கும், அந்த அசைவு இருக்காது. அந்த அசைவு தான் அலை, அதுதான் உடம்புல இருக்கக்கூடிய உயிரும் அந்த மாதிரி தான். ஸோ எலக்ட்ரான்ஸ் மட்டுமே உயிர் கிடையாது, அந்த எலக்ட்ரானுடைய இயக்கம் அதுதான் உயிர்ன்றதை சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான விளக்கமா இருக்கு. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகரிஷியோட அனைத்து பாடங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் இந்த பற்றி மற்றவர்களுக்கு, மனவளக்கலையை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மனவளக்கலை பயிற்சியை கத்துக்குமாறு கேட்டுக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.